அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நல்லா ஒரு ஈவினிங் 5 o'clockங்க. ஈவினிங் நல்லா புயல் காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சிட்ருக்கு. செம்ம காற்றுங்க. காலையிலேருந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, காற்று தான், மழை இல்லை. சரி, நம்ம அப்படியே ஒரு ஈவினிங் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சிட் பண்ணலான்னு தான் வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. காற்று பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக அடிச்சிட்டே இருக்குது. சிரிக்கிற விதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா முத்திடுச்சிங்க. பார்க்கும்போதே நல்லா பிளாக் கலர் சீட் வருது. இப்போ இது என்னென்னா வெயில் இல்லைங்க. வெயில் இருந்துச்சுன்னா அழகாக நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சீடெல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். வெயில் இல்லாமல் செடியிலே ரொம்ப பிளாக்காக இருக்குது. இன்னும் ஒரு 2 days பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி காய வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் கத்திரி செடி எல்லா செடியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷு தான். நல்லா காற்றுல நல்லா ஜம்முன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. மிளகாய் செடியெல்லாம் நல்லா மழைக்கு அப்புறமா நல்லா துளிர் விட்டு நிறைய பிஞ்சு அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இன்னொரு பேக்கில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக. அது வேறு வெயிட்டே தாங்க முடியலைங்க. பாருங்கள் எந்த கண்டிஷனில் சாஞ்சு போயிடுச்சு. அதுவும் நல்லா கொத்து கொத்தாக நல்லா காய் பிடிச்சிருக்கு. இது வந்து நம்ம காய்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறக்கூடிய மிளகாய் போல் இருக்குங்க. நான் பெரிய சைஸில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். ஏன்னா இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக முத்தினதுமே அது இன்னும் பழுக்கிற ஸ்டேஜ் வரல. ஸோ பச்சை மிளகாய்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த வெரைட்டி தான் யூஸ் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் போல் இருக்குது. இந்த வாட்டி இது வந்தது ரொம்ப ஹாப்பி. நிறைய காய் பிடிச்சிருக்கு. அதே மாதிரியே எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முட்டையோட தோல் இருக்குது இல்லைங்களா, அதுதான் கொஞ்சம் க்ரஷர் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 6 month வந்து சேவ் பண்ணி வச்சது தாங்க. அது வந்து இந்த சீசனில் நம்ம மெயினாக தக்காளி செடி இந்த மாதிரி செடி வகைகளுக்கு போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரியே ரொம்ப ஒரு நல்ல உரமாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் எடுத்து வந்து போட்டிருக்கேன். இது வந்து கத்திரி நாற்று நினச்சிடாதீங்க. ஒரே ஒரு கத்திரி செடி தான் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான். அழகாக நல்லா சுற்றி மழை பெஞ்சதுக்கப்புறம் துளிர் விட்டு ஒரு கூட்டமாக இருப்பாருங்க. இதில் பார்க்கலாம் கத்திரிக்காய் எந்த கலர்னு தெரியல. நான் முன்னாடி ஹார்வெஸ்ட் பண்ணலை. பெருசானோடனே நோய் தாக்குதோடனே கட் பண்ணிட்டேன். அதனால் சரி மறுபடியும் துளிர்த்து பூவெலாம் வச்சுருக்கு. பெருசானதுக்கப்புறம் என்ன கலர் இருக்குன்னு தெரியல, பார்க்கலாங்க. இந்த வெத்தலைவள்ளி கொடியெல்லாம் மறுபடியும் துளிர் வந்து படுறதுக்கு நல்லா அழகாக சுருட்டுட்ருக்காங்க பாருங்கள், சூப்பராக. இது வந்து இந்த சைடு எங்கே போகும்னு தெரியல. ஒரே சப்போர்ட் இல்லாமல் குச்சிங்கம்மான்னு தடுமாறிட்டுருக்கு. ஒரு சில நியூவாக வந்ததெல்லாம் பாருங்கள் அழகாக சப்போர்ட் பிடிச்சி அழகாக கிளம்பிட்டாங்க. நம்ம கட் பண்ணி விட்ட புதினா செடியிலேருந்து மறுபடியும் துளிர் அப்படியே தழுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். அழகாக சுற்றி எல்லா பிளான்ட்டுமே அதே மாதிரியே நல்லா தழுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதான் நல்ல சீசன். இங்கே இந்த மாதிரி சீசனில் டக்குன்னு வளர்ந்துடும். அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாலுமே அது தனியாக நல்லா க்ரோத் ஆகிடுங்க. ஓவராலாக கார்டன் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ரெய்னிங் சீசன் ஒரு 2 monthsமே கார்டன் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. எல்லா காய்கறி கீரை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பார்க்கவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா செடி எதுவுமே வாடாமல் நம்மளுக்கு தண்ணி ஊற்றுற வேலையும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. தண்ணி ஊற்றுற வேலை இல்லாமல் செடிக்கு மாடி பார்க்காம வந்துடக்கூடாது. வந்து ஒரு டைம் செட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா மழையில் வந்து ஒரு சில பிளான்ட்டெல்லாம் அப்படியே வேரோட சாஞ்சிருக்கும். அதெல்லாம் சேவ் பண்ணணுங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பாதாம் ட்ரீ தான். ரொம்ப காற்றுல சூப்பராக இருந்திருக்கு. இதோட லீவ்ஸ் எல்லாமே கீழே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி போட வேண்டியது. இது வந்து டேக் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு கூட்டமாகவே வச்சுருக்காங்க. எங்களுது இல்லைங்க, பக்கத்து வீட்டில் தான். இங்கே ஆப்போசிட்டில் வந்து நிறைய நேச்சர் தாங்க. நிறைய வயல்வெளி தான். நிறைய மயில் எல்லாம் இங்கே வரும் நல்லா பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இந்த ஈவினிங் மழை டைமில் மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பரான சவுண்டு வேறு கேட்கும் காலையில். அவ்வளோ க்ளீனிஷாக இருக்குது. காற்று ரொம்ப அடிக்குது. அதே மாதிரியே வந்து மழை தூறல் போடவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோட நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனல் அப்போலாம் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டுப்பேன். அபவுட் கார்டனிங் அண்ட் ஸ்மால் குக்கிங் அண்ட் ஆல்சோ சம் சாங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.